நாளில் 1000 பேர் கட்சியில் இணைந்த ஒரு சாதனை குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கல் விடுதலை மாநாடு என திருச்சி சமயபுரத்தில் 1000 பனையேறிகளுடன் பனையேறி கல் இறக்கக்கூடிய ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வை செய்து முடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தற்போது இணையத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பகிரப்பட்டு வருகிறது. இதில் அண்ணன் சீமான் அவர்களோட இதுவரை யாரும் அறியாத பல பனையேறிகள் கலந்து கொண்ட அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்காக இருக்காங்க. அதிலும் சில பேர் உறுப்பினர் அட்டையை அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்து அவர்கள் அப்படியே வாங்குவது போல அந்த நிகழ்வை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த புரட்சி வணக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை பதிவு செய்வதை பார்க்கும்போது உண்மையிலே உடம்பெல்லாம் மெய்சில் இருக்கிறது. ஒரு கட்சியுடைய கொள்கை சித்தாந்தங்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களை கட்சியில் இணைப்பது அப்படிங்கிறது, ஒரு முறை அவங்க இவரை தேடி வாக்கு செலுத்திட்டாங்க அப்படின்னா அந்த கொள்கை கடைசி வரை அவர்கள் பின்ன நிற்க வைக்கிறதுக்கான அப்படிப்பட்ட வாக்குகளை தான் சீமான் சேகரித்து வருகிறார். இதற்கான ஒரு பதில், அதாவது தெளிவு கொடுக்கணும் அப்படின்னாலே அண்ணன் சீமான் அவர்கள் வாக்கு சதவீதம் குறையாமல் ஏறிக்கொண்டு வருகிறது அப்படின்னா அவருடைய கொள்கை அந்த அளவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஏன்னா இங்கே திராவிடம்னு ஒன்று இல்லாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஏமாற்றத்தை தெரிய வைப்பதற்காகத்தான் தமிழ் தேசியம் வீறு கொண்டு எழுந்து வெற்றி நடை போட்டு வருகிறது. இப்போ இன்னும் ஒரு சில பேர் அதற்கும் குதர்க்கமாக ஏதாவது சில வேலைகளை பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அது இங்கே வேலைக்கு ஆகாது. தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றியோ தோல்வியோ தனித்து நிற்கிறேன் மக்களுக்காக, ஏன்னா மக்களுடைய அனைத்து பிரச்சனைக்கும் நான் குரல் கொடுக்கணும். கூட்டணியில் இருந்தால் அவன் சம்மந்தமாக இருந்தால் அதற்கு பேச முடியாது. அதே போல் என் தலைவர்களை சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட எவனும் கூட்டணிக்கும் வரமாட்டான் அப்படிங்கிறத அண்ணன் பல பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தியிருப்பார். ஒரே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களோட இத்தனை பேர் கட்சியில் இணைவது அப்படிங்கிறது இது முதல் முறை அல்ல அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறோம்.